ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஆஹா கல்யாணம் நம்ம எதிர்பார்த்த ஒரு ட்ராக் தான் வந்து போயிட்டுருக்கு சீரியலில். இன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா கல்யாணம் சீரியலில் 2 விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்துகிற ஒரு ட்ராக் ஒன்று வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்மளோட பிரபா அவங்களோட காதல் விஷயம் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரோட திருமணம்? பிரபாவோட காதல் விஷயம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா விஜய் வந்து பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, இங்கே விஜய் அண்ட் பிரபா இவங்களோட மேரேஜ் நடக்காது. ஏன்னா விஜய் வந்து பிரபாவை ஃப்ரெண்டாக தான் பார்த்தாரு, ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஆனால் விஜய் வந்து பிரபாவுக்கு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுவார், பிரபாவை விட்டு கொடுக்க மாட்டார். இன்னொரு பக்கம் அனாமிகா விஜய் இவங்களோட மேரேஜ் வந்து நடக்கும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வராங்க இல்லையா, அவங்க வந்து பணம் கேட்டு வருவாங்க. அந்த பணம் 2 கோடி ரூபாய் கேட்டு வருவாங்க. அந்த 2 கோடி ரூபாயை வந்து அனாமிகாவோட அப்பாவுக்கு வந்து நம்மளோட சூர்யா தான் கொடுப்பாரு. கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் மகா மேலே ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல் வச்சுருவாங்க விஜயோட அம்மா. இதுக்கு மேலே எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் வந்து மகா தான் தப்பு, அவங்க தங்கச்சி தான் தப்பு, அவங்க குடும்பம் தான் தப்பு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பிரபா அவங்க குடும்பம் யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயோட அம்மா எல்லாருமே பேசுவாங்க. அவங்க போகணும் இந்த வீட்டை, இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு அப்படின்ட்டு. அந்த இடத்துலையும் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுவார். என்னோட ஃப்ரெண்டாக என் கூட இருக்கணும் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்குலையுமே அவங்க கூட மணமேடையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்கமிங் ஹை வோல்டேஜான ட்ராக் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.